நாள் 18. சாபத்தீர்வு போக்காடு. நமக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:14-15. அலங்கோலத்தின் சின்னமாய் எருசலேம் வீதிகளில் நடந்து கொல்கதா மலை ஏறிச் சென்று அவமானத்தின் சின்னமாய் சிலுவையில் தொங்கினார் இயேசு. நமது அத்தனை சாபங்களையும் தன் தலைமீது ஏற்றுக்கொண்டு வனாந்தரத்துக்கு துரத்தியடிக்கப்பட்ட போக்காடு அவர். நம் இடத்தை, என் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். பாவ சாபங்கள், பரம்பரை சாபங்கள், தலைமுறை தலைமுறையாக கேட்கும் ஓலங்கள், கேவலமான தலை எழுத்துக்கள், கொடுமையான அடக்குமுறைகள், தீராத வறுமை, வியாதிகள், தொடர்ந்து வரும் உறவின் முறிவுகள், பிரிவினைகள், விலகாத இக்கட்டுகள், இவை யாவும் நம்மை சுற்றி வரும் சாபங்களின் தொடர் சங்கிலிகள். இவை அத்தனையும் இயேசு தன் மீது ஏற்று நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்கலாக்கிவிட்டார். நடந்து முடிந்த அந்த சிலுவை நிகழ்வை உரிமைப்படுத்த கற்றுக்கொண்டால் சாப நிலைகள் மாறி தனிமனித வாழ்வின் விடுதலை அடைவோம். ஜெபம். இயேசுவே, என் சாபங்களை போக்கும் பலிகடா நீர், உம்மை பணிகிறேன். ஆமென்.